கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அதிமுக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கள ஆய்வு குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவின் கள ஆய்வு திமுகவிற்கு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு, பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லிவிட்டார் என்றும், பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். இது கூட்டணிக்கான எஸ்மிக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கா? யார் பேசுறது? யார் சொன்னது? பாஜக மேலிடத்திலே சொல்லிருக்காங்க. யார் உங்களுக்கு சொன்னது? நீங்க உங்க விருப்பத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டு எங்கிட்ட சும்மா இரு பிரதர். கேள்வி இருங்க, நீங்க எந்த கேள்வி இந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். ஆனா எங்ககிட்ட வார்த்தையை பிடுங்கணுன்றதுக்காக ஒரு கற்பனையில ஒரு தலைவர் பேரை சொல்லி, கற்பனையில இல்ல சார், பாஜக மேலிடத்துல இருந்து வந்து உத்தரவு வந்ததா பாத்தீங்கன்னா வந்து செய்தியே வந்தது சார். எங்க காட்டுங்க செய்தி, எடுத்து காட்டுங்க. காட்டுனா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஏன்னா ஒரே நிமிஷம், நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு முடிவாக சொல்லியாச்சு. சரியா? அதனால் நீ யாரும் சொன்னாங்கனாலும் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. தமிழகத்தில் மகப்பேறு தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைந்துள்ளது என ஐயப்பாக்கத்தில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஐயப்பாக்கம் பகுதியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு மற்றும் மாபெரும் மருத்துவ முகாம் ஐயப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் அதன் தலைவர் வீரமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆகியோர் பங்கேற்று 108 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி பூ, புத்தாடை மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் ஆகியவை வழங்கினர். முன்னதாக மேடையில் பேசிய அவர், தமிழகத்தில் மகப்பேறு தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். திருமாவளவன் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டிற்கு அது நன்மை பயக்கும் என VCK பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேட்டியளித்துள்ளார். திருவாரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான ரவிக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் தான் முதல்வராக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும். திருமாவளவன் 35 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையிலும் 25 ஆண்டுகள் கட்சியை தொடங்கி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழக அரசியலில் உள்ளார். எனவே அவர் தமிழகத்தின் முதல்வரானால் நன்மை பயக்கும் என்று தெரிவித்தார். நிச்சயமாக எந்த ஒரு கட்சி, அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும், தங்களுடைய தலைவரும் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த கட்சி துவங்கப்படுகிறது. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் அரசியலில் கடந்த 25 ஆண்டுகால அனுபவம் பெற்றவர், அரசியல் பாதையில் 35 ஆண்டுகால அனுபவம் பெற்றவர். தன்னுடைய சொந்த முயற்சியிலே ஒரு கட்சியை நிறுவி அதை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் உருமாற்றி காட்டியிருக்கிறார். அத்தகைய ஆளுமைமிக்க ஒரு தலைவர் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு அது நன்மைதான் பயக்கும். எனவே அப்படி சொல்வதிலே எந்த தவறும் கிடையாது. அதிநவீன தொழில்நுட்ப திறன்களை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவுறுத்தினார். வேலூர் மாவட்டம் பாகாயத்தில் உள்ள CMC மருத்துவமனையின் ஸ்கட்டர் ஆடிட்டோரியத்தில் தொலைதூர கல்வி முடித்த மருத்துவத்துறை மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவானது முதல்வர் டாக்டர் சாலமோன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மருத்துவத்துறையிலும் AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் பங்கு வரும் காலங்களில் இன்றியமையாததாக இருக்கும் என்பதால் மாணவர்களை அதனை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ராசிபுரத்தில் 10.38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் அடிக்கல் நாட்டினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ராசிபுரம் நகராட்சி அணைப்பாளையம் புறவழி சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் அடிக்கல் நாட்டி சிறப்பித்தனர். இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர், வருவாய் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.